நேற்று நான் ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று நோட் பண்ணேன். இங்கே என்னடா ஒரே கூட்டமாக இருக்கே அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது, அங்கே ஒரு போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்க்கு ஆப்போசிட்டில். அது என்ன போராட்டம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது அப்படின்னு அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஃபுல்லாக கேளுங்க சரிங்களா? அப்போ தான் இந்த மாதிரி என்னால் ஓப்பனாக நம்மளை சுற்றி நடக்குதுல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக என்னால் பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஃபாலோ பண்ணால் தான் எனக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். சரி வாங்க நம்ம திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரி இது நல்லது தானே அப்படின்னு நானும் சரின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு சரி திருப்பி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே போராட்டம் பண்ணவங்க ஒருத்தவங்களும் காணோம். எனக்கு இது என்னடா அப்படின்னு எனக்கு ஒரு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், இப்போ எலெக்ஷன் வருதுல்ல, அதுக்காக இப்படி பண்ணுறாங்களா, இல்லை இந்த ஏரியாவில் நாங்களும் ஒரு கட்சி அப்படி இருக்கோம் அப்படின்னு இது போராட்டம் பண்ணுறாங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நான் அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், அது இங்கே மட்டும் இல்லை, நான் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துல இப்போ போராட்டம் நடக்குதுன்னா ஒரு ஒரு மணி நேரம் மிஞ்சி போச்சுன்னா இருப்பாங்க போராட்டம் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போராட்டம் நடந்துச்சா அப்படின்னு நம்மளே யோசிக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி ஆளாக இருக்க மாட்டாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், ஒரு இப்போ புதுசாக வந்து சின்ன கட்சியாக இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட்லேருந்து இருக்கிற பெரிய கட்சியாக இருக்கட்டும், எல்லோரும் பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் நிறைய பார்த்தீங்கன்னா இப்போது எங்கேயாச்சும் வேலைக்கு போகும்போது இல்லை வண்டியில் போகும்போது கூட நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு போராட்டம்னாலே அப்படின்னா என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு போராட்டம்னா எப்படி இருக்குன்னா, இப்போது சென்னையில் பார்த்திங்கன்னா இப்போ டீச்சர்ஸ்லாம் நடத்துகிறாங்க தெரியுமா? இப்போ போராட்டம் என்னென்னா, நம்ம எதுக்காக போராடுறோமோ அதை பார்த்திங்கன்னா நடக்கிற முடியும் நம்ம போராடணும். அது பேர் தான் போராட்டம். அதை விட்டுட்டு இப்போது ஒரு நாள் அங்கே நம்ம போராடிட்டு அடுத்த நாள் வேறு பிரச்சனைக்காக போகிறது, அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. நீங்களும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பாக பார்த்துருந்துருப்பீங்க. அப்படி பார்த்துருந்தா அதை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னு இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது என்னென்னு நம்ம மக்கள் இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க, அவங்களும் பார்த்து இதை புரிஞ்சுப்பாங்க. ஓ எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் இப்படி தான் நடக்குதா அப்படின்னு எனக்கும் அப்போ தான் புரியும். எனக்கு தோணுதை பார்த்தீங்கன்னா நான் இதில் ஃபுல்லாக சொல்லிட்டேன். நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுன்னா அப்படி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம். இல்லை அது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இன்சிடென்ட் நடந்திருந்தாலும் அது நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லலாம். அப்படி இல்லை உங்களை சுற்றி வேறு ஏதாச்சும் விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னு தோணினாலும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி பேசுகிறோம் சரிங்களா?